அல்லது அரசு உதவி பெறும் வேறு எந்த அலுவலகத்திலோ நீங்கள் உங்களுடைய தகவல்களை கேட்டு பெறலாம். முதல்ல இந்த தகவல்களை 2 வகையாக கூட பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பேன். ஒரு 1 இயருக்கு ஆன பிறகும் கூட எனக்கு எந்த அப்டேட்டும் கிடைச்சிருக்காது. உடனடியாக எனக்கு ஏன் அவங்க எனக்கு பாஸ்போர்ட் விநியோகம் பண்ணலை, இல்லைனா ஏன் எனக்கு உரிய தீர்வு அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் போய் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க உங்களுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் நினைக்கலாம், அப்போ நான் இதை வேறு எந்த வகையில் தான் கையாளுறது, எதுக்காக அவங்க எனக்கு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை அந்த சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து அவங்களிடம் இருந்து உங்களுக்குரிய தகவல்களை ஏன் இது லேட் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்கள் அவர்களிடம்